Taste the Daily. சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் திமுகவின் முறைகேடுகளை அம்பலப்படுத்திய அதிமுக கவுன்சிலர் மீது திமுக பெண் கவுன்சிலர்கள் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதில் அதிமுக உறுப்பினர்கள் இருவர் மயக்கமடைந்தனர். மன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி விடிய ஆட்சியின் டெண்டர்கள் முறைகேடு குறித்தும் விதிகளை மீறி திமுக அமைச்சருக்கு வேண்டியவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதையும் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டினார். அப்போது திமுக கவுன்சிலர்கள் சுகாசினி, பச்சியம்மாள் ஆகியோர் யாதவமூர்த்தியின் மீது தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் நிலவியது. திமுகவினரின் அராஜகத்தை கண்டிக்காமல் பொம்மை போல் அமர்ந்திருந்த திமுக மேயர் திடீரென்று கூட்டத்தை ஒத்திவைத்தார். திமுகவினரின் அடாவடி செயல்களை கண்டித்து அதிமுகவினர் எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி, அதிமுக கவுன்சிலர் சசிகலா ஆகிய இருவரும் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 23 கோடி ரூபா சுமாருக்கு டெண்டர் நடக்குது. 12 டெண்டர்கள் நடக்குது. இந்த 12 டெண்டரும் ஒருத்தர் L1 போட்டுறார். L1 போட்டவருக்கு கொடுக்காம அவர் அப்படியே நிறுத்திட்டு L2 போட்டவருக்கு அதை நிறுத்தி வச்சுட்டு L2 போட்ட ஒரு ஆளுக்கு அந்த டெண்டர் அலாட் பண்ணுறது சட்டப்பூர்வமாக தப்பு. இதை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே கேள்வியாக கேட்குறாரு. அவருக்கு கேட்கறதுக்கு 100% இல்லை, 200 கண்டிப்பாக உரிமை இருக்குது. அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சிங்கிறது அதுக்கு தான். ஆனால் அதை அவர் கேட்கறதுக்கு தெளிவாக பதில் சொல்லாமல், உரிய முறையில் பதில் சொல்லாமல் ஒரு கவுன்சிலர் விட்டு, அது லேடி கவுன்சிலர் விட்டு அடிக்கிறதுங்கிறது, அது எதிர்க்கட்சி தலைவர் கன்னத்தில் அடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அராஜகம். இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கும் அது தூண்டி விட்ட அந்த 40 ஈசனிடம் கவுன்சிலருக்கும், இந்த பச்சியம்மா கவுன்சிலருக்கும், இந்த 45ஆவது டிவிஷன் கவுன்சிலர் சுகாசினி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது வரைக்கும் எங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இல்லாமல் அவங்க சீட்டை விட்டு என்னுடைய சீட்டுக்கு என்னைய தள்ளி விட்டு கன்னத்தில் ஓங்கி அறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என் மேல் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதை அவங்க மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த மன்றத்திலிருந்து வெளியேறுங்கிறத இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்து தெரிவிச்சுக்கிறேன். மன்றத்துக்குள்ள போலீஸ் வரலாமா? சொல்லுங்க சார். நீங்க எத்தனையோ நீங்க நிருபர்கள்லாம், பத்திரிகையாளர்கள்லாம், ஊடக நண்பர்கள்லாம் எத்தனையோ பார்த்திருப்பீங்க. மன்றத்துக்குள்ள போலீஸ் மேயருடைய அனுமதி இல்லாத வர முடியுமா? அப்படியே வந்திருந்தா மேயர் அனுமதி கொடுக்கலாமா? என்ன சார் நாங்களாம் ஆம்பளைங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தத்தில் அந்த மௌனம் பண்ணிட்டு இருக்குது? அதாவதுங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த மேயர் தொடர்ந்து அவர்களுக்கு 3 மாதங்கள் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை வகுத்தால் மட்டுமே நியாயங்கள் கிடைக்கும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இந்த மாமன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகாது சார். பார்த்துக்கலாம் சார். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமும், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரியில் நடைபெற்றது. எனினும் இதில் எந்த முடிவும் எட்டப்படாததால் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு குரோம்பேட்டையில் உள்ள அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் பிற்பகல் 12 மணிக்கு தொடங்கியது. சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 85 தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள நிலையில் ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணப்பலன்கள் வழங்க வேண்டும், பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக வலியுறுத்தினர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் வருவாய் இழந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பணப்பாக்கத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையம் கடந்த ஒரு வாரமாக திறக்கப்படாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அவல நிலை உள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு 50 ரூபாய் வரை லஞ்சம் கேட்கப்படுவதாகவும் திமுகவினருக்கு நெருக்கமானவர்களின் நெல் மூட்டைகள் மட்டும் ரகசியமாக இரவு நேரங்களில் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.